மோசேயை கொண்டு ஆசீர்வாதத்தின் சாபத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இப்படியெல்லாம் நடந்தா உனக்கு ஆசீர்வாதமும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனால் சாபமும் வரும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் மூலமாக கர்த்தர் நம்ம உணர்த்துகிறார். இந்த புதிய ஆண்டிலும் கூட எங்கள் ஊழியத்துக்கு தேவன் உணர்த்தின வாக்குத்தத்த வசனம் அது, உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு மிக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். எல்பெத்தேல் ஜெபத்தின் ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம், இயேசுவை ஆராதிப்பதற்காக. எனவே நாம் தேவனை ஆராதிப்போம். இயேசு ஒருவரே ஆராதனைக்குரிய தேவன். அவர் ஆராதிப்பது ரொம்ப நல்லது. ஆராதிக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறார், உயர்த்துகிறார். என ஒருமனப்படுவோம். பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு மகிமையின் தேவன் ஆராதிக்க நாம் இருக்கிறோம். பயத்துக்கும் பக்திக்குரிய தேவன் ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கிருந்தாலும் ஆவியிலே நான் ஒருமனப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த ஆராதனை மூலமாக தேவன் மகிமைப்படட்டும். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக தேவன் கிருபை செய்வாராக. பரலோகத்தில் கோடானக்கூடிய தூதர் மத்தியில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படக்கூடிய மகத்துவமுடைய தேவன் இயேசு நம்முடைய ஆராதனை பிரியப்படுகிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். தேவ பிரசன்னத்தை விரும்பினவர்களாய் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் ஆசனையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. Glory to Jesus. உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ஆற்றுகிறவரே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எபினேசரே, எல்லல்லியோ
போக செய்தாக்குள் நோக்கு ரட்சிக்கின்ற சுகம் தருகிற தெய்வம் ஒரே நம் அன்னை தெய்வீக சுகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். வாக்குடைய சுகம் நோக்கி பார்க்கலாம். கிறிஸ்துவே புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு நாமத்தை குறித்து பிரசங்கிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட மாத்திரம் என்று உம்மால் சாட்சி பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அடிகளும் கட்டுகளும் காவல்களும் எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் ஜீவனை கூட பெருசாக எண்ண மாட்டேன்.
என் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்ட சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றவே இல்லையோப்பா ஐயா, கடைசி காலத்து சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்கள் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது ஐயா. எந்த வழியிலையாவது சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுக்கு நீர் தந்த அந்த அருமையான ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். கடந்த 2 மாதங்களும் இதை செய்ய முடியாமல் தடைப்பட்டது ஆண்டவரே. இந்த நாளும் கூட அதை தொடங்க கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட ஆராதனை கலந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். அவங்களோடு தேவன் ஆராதிக்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யும். எல்லாருடைய இருதயத்தின் கவலைகளையும் பாரங்களையும் இயேசு அறிந்திருக்கிறீர். ஒரு நொடி பொழுது அற்புதம் செய்ய உம்மால முடியும். வியாதிகளை மாற்ற முடியும், கஷ்டங்களை மாற்ற முடியும், எல்லா நெருக்கங்களை மாற்ற உம்மால முடியும் ஆண்டவரே. எனவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஆண்டவர் ஒருமனப்படுத்தி மனதை உண்மையே ஆராதிக்க தேவன் ஆயத்தப்படுத்தும். அதுக்குரிய பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. வீண் சிந்தனைகள் வேண்டாம் ஆண்டவரே, இடைவர்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஏதோ பற்பல வேலைகளை செய்து கொண்டே ஆராதிப்பது அல்ல, மற்ற வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு கொஞ்ச நேரம் ஐயா எப்படி மரியாளுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாலோ அதே போல இந்த 1 மணி நேரம் கொஞ்சம் எங்களோடு சேர்ந்து ஆராதித்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கருத்து எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்க நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி பெய்த மழை நிமித்தமாக எங்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் எல்லாரும் பாதிக்கப்பட்டோம். அது எங்கள் ஊழியத்தில் ஆலயத்துக்குள்ள ஆல்ட்ரு வரைக்கும் தண்ணி வந்து வாகனங்கள்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி எங்கள் சபை மக்கள் எல்லாரும் வீடுகளையும் தள்ளி ஊருக்குடன் நுழைய முடியாதபடிக்கு பல மாதங்களாக தண்ணீருக்குள்ளேயே அவஸ்தைப்பட்டோம். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் காய்ச்சல், பலவீனங்கள், இருமல், சளி, இப்படியாக பலவிதமான உபத்திரவங்கள், லட்சக்கணக்கான நஷ்டங்கள், பாவம். பல பிள்ளைகள் ஏதோ ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். ஜீவன் போகாம கர்த்தர் கிருபையை காப்பாற்றினார். மரணத்தின் விளிம்பிலிருந்து எங்களை காப்பாற்றினார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த 2 மாதங்களும் ஐயா இந்த ஊழியத்தை செய்ய முடியாமல் போனது மறுபடியும் தொடங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தொடங்கினவர் முற்றும் நிறுத்த போதுமான தேவனாக இருக்கிறார். மகிமை, துதி, கனவெல்லாம் கர்த்தருக்குரியது. எனவே சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். தேவனுக்கே மகிமை, எங்கள் இயேசுவுக்கே மகிமை, எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி மகிமைக்கும் கனத்துக்குரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி உயர்த்த நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை. ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவர் இயேசு. மகிமை உண்டாகட்டும். உன்னத
எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளையே திறந்து செய்வோம் சித்தம், உலகத்தில் உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். தேவ சித்தம் நிறைவேற நாம் நம்ம ஒப்பு கொடுத்து நோக்கி பார்ப்போம். செவிகளையே இருந்து விட்டு செய்வோமும் சித்தம், எங்கள் செவிகளையே இறந்து விட்டு செய்வோமும் சித்தம், இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. குறைகளை நிறைவாக மாற்றுகிற தேவனாய், பாவ கரை போக்கும் கர்த்தர், ஹல்லேலூயா. பாவ கரையை நீக்கும், அந்த குறைகள் எல்லாம் நிறைவாக மாற்றும் ஆண்டவரே. அப்படியே சொல்லி ஒரு வெற்றி பாடுவோம். குறை நீக்கும் வல்லவரே, ஓடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே, ஓடி ஸ்தோத்திரமே, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து களிகூரட்டும். ஐயா, பாடுகிற யாவர் உமக்குள் களிகூர கிருபை செய்யும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, எங்கள் தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, உம்மை தேடி வந்து மீட்டவரே, இரவும் அங்கே மகிமை, எம்மை தேடி வந்து மீட்டவரே, இரவும் அங்கே மகிமை. நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவும் பாருங்கள். ஒருவேளை முழங்கால் போட முடியாத நிலைமையில் இருந்தால் பயத்தோடு பக்தியோடு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இயேசு நோக்கி பார்க்கலாமா? அன்பு தேவ பிள்ளைகளை, பலவிதமான கவலைகள் இந்த நாட்களில் மனிதர்களை வாட்டி வதைக்கிறது.
வியாதி வந்துட்டா அது ஒரு கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, என்ன சம்பாதித்தாலும் நிற்கிறது இல்லை, கடன், தொழில நஷ்டங்கள், இப்படி பலவிதமான வேதனைகள், இப்படியாக கவலையோடு கண்ணீரோடு கூட வாடுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த வேதக புத்தகத்தில் அடிக்கடி கலங்காதே, கவலைப்படாதே, திகையாதே, பயப்படாதே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம் பயப்படக்கூடிய காரியம் நிச்சயமாக வரத்தான் செய்யும். புசல் போல் கூட வரலாம், ஆனாலும் நம்மை காப்பாற்றுகிற தேவன் உண்டு. வேதம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். அவரால் மரணத்துக்கு நீங்க கூட வழிகள் உண்டு. டாக்டர் கைவிடலாம், ஆனால் இயேசு ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம பாரம் சுமத்தினாலும் வேதம் அழகாக சொல்லுகிறது, தாவீது ராஜா இயேசுவை நன்கு அறிந்தவர். நம்ம பாரம் சுமத்தினாலும் நம்ம ரட்சிக்கிற தேவன் அவரே. தேவனாகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்க கூட வழிகள் உண்டு. எதை குறித்து கவலைப்படாம அவர் நோக்கி பார்க்க நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே நோக்கி பார்க்க சொல்லி இயேசு நோக்கி பார்க்கலாமா? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரைக்கும் உதவியில எவனேசர் நமக்கு இருக்கிறார், இனியும் உதவி செய்வார். மனிதர்கள் வேணாம் பாதையில விட்டுட்டு அப்படி ஒரு நாள் செய்யவே மாட்டார். கடைசி வரைக்கும் நம்மோடு இருப்பார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். பலவிதமான வியாதிகள் விதித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வியாதி சுகமாகுமா? எல்லாரும் ஏதோ சொல்லுகிறார்களே, இது சுகமாகாதுன்னு சொல்லுகிறார்களே. அப்படிலாம் கலங்கி நிற்கிற அன்பு தேவ பிள்ளை, இயேசுவால் சுகமாக்கப்பட முடியாத வியாதியே கிடையாது. உலக வைத்தியர்களாலும் சுகமாக்கப்பட முடியாத கொடிய வியாதிகளை சுகமாக்கிற வைத்திய சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு. பூரண சுகம் தருவார்,
அனுபவத்தை பலவீனத்தோடு இருக்கிற அன்பு தேவத்தை சத்துவமில்லாத சத்துவத்தை பலவீனத்தில் என் பலன் கூட விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார். தாங்குவார், நடத்துவார், பயப்பட வேண்டாம். புது பலத்தை தேவன் தருவார். மறுபடியும் சட்டைகள் அடித்து எழும்ப தேவன் கிருபை செய்வார். புது பலன் அடைந்து சீரகுகளை விரித்து, புது பலன் அடைந்து சீரகுகளை விரித்து, உயர பறந்திடுவான், அழிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. இதனை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். தேவ பிள்ளைகளே, கஷ்டம் வரும்பொழுது எல்லாரும் கலங்கி தான் போகிறோம். பைபிளில் யோபுவை நான் வாசிக்கிறோம். யோபுக்கு கஷ்டம் வந்த உடனே நண்பர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம் துன்பம் வரும் பொழுது அவங்களுக்கெல்லாம் உற்சாகமான வார்த்தைகளை கொடுத்து பேசி உற்சாகப்படுத்தினேன். துன்பம் தொட்டது அவ்வளவுதான், இப்படி ஆயாசப்படுகிறீரே. உலகத்தில் மக்கள் சொல்லுவார்கள், தலைவலியும் காய்ச்சலும் வந்தாதான் தெரியும். அதே போல கஷ்டம் வந்தாதான் எல்லாருக்கும் அந்த வேதனை போகிறோம். பயந்து தான் போகிறோம், கலங்கி தான் போகிறோம். ஆனாலும் பைபிளை நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுதுன்னா, அப்படி கஷ்டங்கள் வரும்பொழுது தேவனுடைய பிள்ளை துதித்து இருக்கிறாங்க, ஜெயத்தை பெற்றிருக்கிறாங்க. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நீ ஏன் கவலைப்படுகிற, ஏன் கலங்குகிற? உன் தேவன் இப்பொழுது எங்கே என்று கேட்டு சத்துருக்கள் நிந்திக்கிறாங்களா? இதில் எலும்புகளை உருவ குத்துவது போல வேதனை இருக்குது. என் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனுமா இருக்கிறவர் இன்னும் துதிப்பேன். அந்த தாவீது ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். யோசபாத்துக்கு எதிராக பெரிய ராஜா வந்தார். எல்லாரும் பயம் காட்டினாங்க. ஆனால் யோசபாத்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது துதிக்க ஆரம்பிச்சார். சத்துருக்கள் ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. புதிய ஏற்பாட்டில் பவுலுக்கும் சீலாவுக்கும் பயங்கரமான அடி ஊழியம் செய்ததுனால அடிக்கடி யோசிக்கிறோம், ஊழியம் தானே செய்தேன், நான் ஊழியம் தானே செய்தேன், அதனால ஏன் அவனை கஷ்டப்படணும்? அடிக்கடி நமக்கு அந்த யோசனை வருதில்ல. நான் என்ன பைபிள் தானே வாசித்தேன், சர்ச்சுக்கு தானே போனேன், ஊழியம் தானே செய்தேன், எனக்கே அந்த கஷ்டம். பவுலும் சீலும் ஊழியம் தான் செய்தார்கள், பிசாசை துரத்தினார்கள். ஆனால் ஜெயிலுக்குள்ள போடப்பட்ட அட்டி உத நடந்தது தெரியுமா? பாடி துதித்தார்கள். எந்த சிறைச்சால் அதிகாரம் அடித்தானோ அவன் வந்து மன்னிப்பு கேட்டு குடும்பமாக ரட்சிக்கப்பட்டான். அவன் துதி பயங்கரமான காரியத்தை செய்யும். எனவே இப்போ நம்ம தேவனை துதிக்க போகிறோம். கைவிடலை பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு அம்மா அப்படியே டிவியில் உட்காந்துருக்கும் போது ஒரு சகோதரன், அது ஏதோ ஒரு பாட்டு எனக்கு இருதயத்தை அது ரொம்ப தொட்டது. உன்னை அழைத்தவர், கஷ்டம் வந்தாலும் கைவிடலையே உன்னைய. ஆமான்னு நான் சொன்னேன். ஆமாம், கஷ்டம் வந்தது ஆனால் கைவிடலையே. இன்னொரு அம்மா பிரசங்கம் பண்ணுகிறாங்க, நிர்மூலமாகலையே, நீ எத்தனை பிரச்சனை வந்தோம் நிர்மூலமாகலையே. நான் சோர்வோடு உட்கார்ந்து, ஆமாம் நான் நிர்மூலமாகலை. எத்தனை கஷ்டம் வந்தது, கைவிடப்படலை. எவ்வளோ பாரம் வந்தது, நிர்மூலமாகலை. அவருடைய கிருபை, அந்த கிருபை நிர்மூலமாக காக்கிற கிருபை மட்டுமல்ல, மறுபடியும் தூக்கி நிறுத்துகிற கிருபை. அது அவர் நல்லவர். என்னோடு சேர்ந்து கஷ்டத்திலும் நஷ்டத்தில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை துதிப்போம். நிச்சயமாகவே துதிமத்தில் வசம் இறங்கி வருவார். பெரிய காரியங்களை கத்த செய்வார். கடந்த நாட்களை கண்மணியை போல பாதுகாத்த இந்த
தேவாதி தேவனை வாய்களை திறந்து துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே வல்லவரே. ஒரு புதிய ஆண்டு நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது அப்பா ரொம்ப ரொம்ப கலக்கம். தண்ணீருக்குள் இடுப்பளவு தண்ணீர் அப்பா. அந்த தண்ணிக்குள்ளே தான் புது ஆண்டுக்குள்ளே பிரவேசித்தோம். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் வீடுகள் பாதிக்கப்பட்டு வாரங்கள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான பணம் நஷ்டம். திரும்ப வாழ முடியுமா? திரும்ப எழுப்பி நிற்க முடியுமா? அடுத்து என்ன? அப்படிலாம் யோசித்து தான் புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசித்தோம். ஆனால் 2 மாதங்களும் கிருபையாக நடத்தினீரே. மறுபடியும் பலப்பட கிருபை செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. அந்த இழப்புகளை நஷ்டங்களை தாங்க பலம் தந்தீங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகப்பட்ட பொழுது, எத்தனையோ பேர் வெள்ளத்தில் மூழ்கி மரித்து போன பிறகும் எங்களுக்கு உயிர் தந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. 1000 நாவுகள் போதாது. நீர் நல்லவர், நீர் வல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனப்பா. கரம் பிடித்து நடத்துகிறவர், பரிசுத்தம் உள்ளவர், அழகானவர், ஆதியும் மந்தமும் இல்லாதவர் ஐயா. அல்பா ஒமேகாமா இருக்கிறவர், முந்தனும் தேவாதி தேவனே, பிசாசு நசிக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சுகமாக்குகிற தேவனப்பா, எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. தேவைகள் யாவையும் சந்திக்கிறவர். மலை போல் வருவதெல்லாம் பனி போல் விலகி ஓடும் என்று சொன்னவர். மலைகள் விலகலாம், பர்வத நிலை வந்து போகலாம், என் கிருபை விலக சொல்லி இருக்கிறே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரைகளை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். புது வாழ்வு எனக்கு தந்தவரே, புது துவக்கம் எனக்கு தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. முழு மனதோடு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவோடு சொல்லுகிறோம். கரைகளை தட்டி நன்றி சொல்லி பாடுவோம்.
நினைக்கிறீங்களா? ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு அது தெரியாது. ரசம் காலியாகி விட்டது, திராட்சரசம் இல்லை, முடிந்து விட்டது. அந்த திருமண வீட்டார் திகைக்கிறாங்க. இயேசு விட்டு சொல்லத்தான் செய்கிறாங்க, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். புதுசாக ருசியான அருமையான திராட்சரசத்தை கொடுத்தார். எப்படி? வெறும் தண்ணீரை வைத்து. அதே போல் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாம் காலியாயிட்டது, ஒன்றுமே இல்லை அப்படி நினைக்கிறீங்களா? ஒரு புதியதை கர்த்தர் தோன்ற செய்வார், உருவாக்குவார். உங்களை உருவாக்கினவர், உங்களுக்காக அநேக நல்ல காரியங்களை உருவாக்குகிற தேவன் அவர். அவர் இரட்சகர் மட்டுமல்ல, சிருஷ்டிகர் என்பதை மறந்துவிட வேண்டாம். இரட்சகர் ஆவதற்கு முன்னதாக சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். இன்றைக்கு உருவாக்க வல்லமுள்ள தேவன் அவர். நமக்காக ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் என்னோடு சேர்ந்து, அவரை போல் நல்ல நேசர் கிடையாது, அவர் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் புரிந்திருக்கிறார். அவர் நோக்கி பாடுங்க பார்க்கலாம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோழன் போல புரிந்து கொண்ட இயேசுவையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் இயேசுவையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் எனச் சூழும் போது அதை பணிவேன். கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்த உன்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே. இயேசுவையா, நீ போதும் என் வாழ்விலே. ரொம்ப பெரிய கஷ்டம், என்ன செய்ய? காணாமல் போகும். பனி போல உருகிச்சு, கண்மணி போல காத்துக்கொள்வார். உள்ளங்கையில் வரைந்து நினைத்துக் கொள்வார். அவர் போதும். பலவீன நேரம் திருவவனுக்கு பலவீனத்தில் என் பலம் தருவேன். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் தருவேன். நிழல் போல என் வாழ்வு வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வு வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, போதும் என் வாழ்வு. இயேசுவையா, போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசுவையா, தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசுவையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. சேர்ந்து சொல்லுங்க. போதும் என் வாழ்விலே. இயேசுவையா, நீ போதும் என் வாழ்விலே. ஒரு தடவை கூட. நீ போதும் என் வாழ்விலே. இயேசுவையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, தனித்து விடப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும்.
யாக்கோபை அப்பா அம்மா விட்டு பிரித்து கொண்டு வந்து அந்த யாக்கோபோடு பேசி நடத்தினீரேப்பா. யாக்கோபின் செல்ல பிள்ளையாக யோசேப்பை அப்பா விட்டு பிரித்து அந்த யோசேப்பை அவ்வளவு ஆசீர்வதித்து உயர்த்தினீரே. அதே போல் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பார். ஒருவேளை வியாதி தனிமைப்படுத்தி இருக்கிறது. இவங்களை வந்து கஷ்டத்தை நிமித்து எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்கப்பா. இல்லை பாவம் செய்ததுனால ஒதுக்கி விட்டாங்க தகப்பனே. தனித்து விடப்பட்டு யாருமே இல்லாதபடிக்கு ஆண்டவரே அனாதையை போல இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அருகில வாரும், அவங்களோட பேசும். உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு அற்புதம் செய்கிற ஆண்டவர் அப்பா அதிசயம் செய்யும். அவங்க துதித்திருக்கிற பிள்ளைகளை பாரும். அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏன் கண்ணு பார்க்கலப்பா. உங்களுடைய கண் அவங்கள பார்க்குது. எந்த தேசத்தில் இருந்தாலும், அவங்க படுக்கையில் தூங்கி கொண்டு இருந்தாலும், ஒருவேளை எங்கேயோ இடத்துல தனியாக உட்கார்ந்து இருந்தாலும் நீர் அதை பார்க்கிறீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா. இரவு 4 ஜாமத்தில் கடல் மேல் நடந்து போய் முன்னேற முடியாமல் தத்தளித்த அந்த சீஷலை கரை சேர்த்த இயேசு பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களோ நீரப்பா பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிற தேவன் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தும். பாவப்பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாக பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து நிமிர்த்து கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிற வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 11 வசனம். உபாகமம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கிறிஸ்து இயேசுவுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 28 அதிகாரத்தில் மோசேயை கொண்டு ஆசீர்வாதத்தின் சாபத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இப்படியெல்லாம் நடந்தால் உனக்கு ஆசீர்வாதமும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனால் சாபமும் வரும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் மூலமாக கர்த்தர் உணர்த்துகிறார். இந்த புதிய ஆண்டிலும் கூட எங்கள் ஊழியத்துக்கு தேவன் உணர்த்தின வாக்குத்தத்த வசனம் அது. உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அவர். கர்த்தர் சின்ன எளிமையான ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சபைக்கு வார்த்தைகள் எதிர்பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக நாங்கள் சொல்லுகிறோம். விசுவாசிக்கிறாங்க, அதிசயங்களை பெற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த வருஷத்திலும் கூட கர்த்தர் எங்களுக்கு தருகிற ஒரு மகிமையான வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் கொடுக்க தேசத்தில் உன் கற்பத்தின் கனியில, உன் மிருக ஜீவன்களின் பலத்தில், உன் நிலத்தின் கனியில உனக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் அந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது தேவன் கட்டளை இடுகிறார். உண்டா கடவுது, உண்டா கடவுது. என் தேவன் கட்டளை இடுகிற தேவன் அவர். கடவாது இருக்கிற எல்லையை சமுத்திரத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். காற்றையும் கடலையும் வார்த்தையினால கட்டளையினால அதட்ட வல்லமுள்ள தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறார்? உனக்கு இந்த ஆண்டுல நன்மை அல்ல, பரிபூர்ண நன்மை உண்டா கட்டளையிடுகிறார். எதுலெல்லாம்? ஃபர்ஸ்ட் உன் கற்பத்தின் கனியில. பிள்ளைகளை குறித்ததான கவலை எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சரியா, பிள்ளைகள் படிக்கல, பிள்ளைகள் கீழ்ப்படியல, அந்த பிள்ளை எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். இந்த பிள்ளை எப்படி இருக்க போகுது? ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் கற்பத்தின் கனியில உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். உன் மிருக ஜீவன்களின் பலனில் சில பேர் ஆடு மாடுகளை வைத்து தொழில் செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை ஆடுகளை வளர்த்து மாடுகளை வளர்த்து அப்படி பிரயாசப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, அதுல உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டா கட்டளையிடுவாராம். சில பேர் ஈசாக்கை போல விவசாயம் செய்கிற மக்களாக இருக்கிறார்கள். அப்படி விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நிலத்தின் கனியில
உனக்கு என் தேவன் இந்த ஆண்டுல பரிபூர்ணம் நன்மை உண்டாக கட்டளையிடுவாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லி நடக்காதது ஏது? அவர் சொன்ன கண்டிப்பா நடக்கும். சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிற, கர்த்தர் செய்யும்படி கட்டளையிடுகிற ஒரு 3 காரியங்களை இந்த வாரத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தேவனுடைய வருகை தாமதிக்க சொன்னா வருகிற வாரத்துல இன்னும் கர்த்தர் உணர்த்துகிற 3 காரியங்களை, கட்டளையிடுகிற காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது எதுல கட்டளையிடுகிறாராம்? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 11வது 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 91 11 12, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பிரயாணம் பண்ணாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. வேலைக்கு போகணும்னா ஒண்ணுல கார்லயோ பைக்கிலையோ போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் சைக்கிள்ல பைக்கில் செல்லுகிறார்கள், இல்லை ஆட்டோல வேன்ல செல்லுகிறார்கள். அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை போகிறோம். பஸ்ஸில் போகிறோம், ரயிலில் பயணம் செய்கிறோம், விமானத்தில் பயணம் செய்கிறோம், காரில் பயணம் செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் பல மைல்கள் பிரயாணப்பட வேண்டிய மக்களாக இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் நான் பிரயாணப்படும் பொழுது விபத்து இல்லாத நான் பிரயாணத்தை பார்க்கல. கர்த்தர் கிருபை எங்களை காக்கிறார். சென்னைக்கு போனாலும் சரி, எந்த பகுதிக்கு போனாலும் சரி, சாலையில் லாரியோ காரோ பைக்கோ மோதி விபத்துக்குள்ள கிடக்கிற வாகனங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். செய்தித்தாளை பார்க்கும் பொழுது திறந்தோரு கோர விபத்துக்கள், குடும்பமாக மரித்து போகிறவங்க, ரயில் விபத்து, விமான விபத்து, அதே போல சாலையில் கார் விபத்து, இப்படியாக ஏகப்பட்ட விபத்துகள். என்னதான் வாகனத்தை கவனமாக ஓட்டினாலும் அடுத்தவங்க மூலமாக வருகிற ஆபத்து, இப்படி பிரயாணங்கள்ல பலர் கஷ்டப்படுகிறாங்க. ஆனா முதலாவது இந்த ஆண்டுல கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி யாருக்கு கட்டளையிடுவாராம்? தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். அரசியல் தலைவர்கள் மந்திரிகள் வரும் பொழுது சாலையில தடைகளே இருக்கக்கூடாதுன்னு பார்க்கிறார்கள். அவங்க வாகனங்கள் வேகமாக வரும். ஏன்னா குறுக்க எந்த வாகனம் வராதபடி போலீஸ்காரர்கள், காவல்துறையினர் அவங்களை பாதுகாப்பாக கொண்டு போகிறார்கள். ஆனால் சாமானிய மக்களாகிய நமக்கு அப்படி பாதுகாப்பு கிடைப்பது கிடையாது. ஆடுகளும் மாடுகளும் என்னெல்லாமோ சொல்லுகிறார்கள், சாலையில் மிருக ஜீவங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி. எனக்கு தெரிந்து நாய்களால உயிர் போன எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம். மாடுகள் குறுக்க வந்ததுனால விபத்துக்குள்ளாகி மரித்து போன எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். அதே போல் அன்பு தேவ பிள்ளைகளே, சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு சனிக்கிழமை கூட்டத்தை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றேன். வீட்டுக்கு போய்விட்டு அடுத்த நாள் கூட்டங்களுக்கு ஆயத்தம் வாங்கணும். இரவு இன்னொரு ஜபத்துக்கு நான் போகணும். அப்படி கடையில் ஒரு சின்ன பொருளை ஒரு சகோதரர் வாங்கி தந்தார். வாங்கிட்டு நகர்ந்தது தான் தெரியும். நான் என்ன ஆன எனக்கு தெரியாது. எனக்கு பின்னால் ஒரு வாகனம் வந்து மோதி இருக்கிறது. நான் 4 முறை குட்டிக்கரணை அடித்து இந்த மெயின் ரோட்ல விழுந்திருக்கிறேன். எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. அங்க டிராபிக்கை ஸ்தம்பித்து இருக்கிறது. எல்லா போலீஸ் அதிகாரிகளும் வந்தாச்சு. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. திடீர்னு பார்க்கிறேன், நேசிக்கிற தம்பி பக்கத்துல என் அண்ணன் பிடிக்கிறாரு. நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க வந்தேன், எனக்கு என்ன ஆச்சுது, எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பேண்ட் சட்டை கிழிந்து இருக்குது. நான் கீழே விழுந்து இருக்கிறேன். கண்ணாடியெல்லாம் செதறி போயிருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியலை. மெதுவாக கூட்டு போனாங்க. என் பிள்ளைகள் ஓடி வந்தார்கள். எப்படி ஆஸ்பத்திரிக்கு போகணும், ரஷ் பண்ணோம். தலையில் மட்டும் சின்ன ஒரு காயம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா தேவனுடைய பெரிதான கிருபையினால எனக்கு ஒரு சேதம் இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு பின்னால் குடிகார சகோதரர் ஒருத்தர் வந்திருக்கிறார். குடிவெறியில் ஏவன் மோதி இருக்கிறார். மோதன அவர் தலையில் அடிபட்டு 2 நாட்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து அவர் மரித்து போய்விட்டார். என்னை தேவன் கிருபையை காப்பாற்றினார். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். உன் மேல மோதனவன் மரித்து போய்விட்டான், தலை பிளந்து. உனக்கு ஒரு சிறு காயம் கூட இல்லையே. வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி யாருக்கு கட்டளையிடுகிறார்? தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பிரயாணத்தை தொடங்கும் போது ஜெபிக்கணும்.
குறையாண்டு இருக்கும்போது ஜெபிக்கணும். தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் ஒரு அடி கூட போக முடியாது. அப்போ இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் என்ன செய்கிறார், யாருக்கு கட்ட கொடுக்கிறார்? உங்கள் வழிகளெல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் வழிகளெல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதலுக்கு கட்டளையிடுகிறார். என்ன செய்கிறார்களாம்? பாதம் இடராதபடி உன்னை கைகளை ஏந்தி கொண்டு போகிறார்கள். நம்மை காக்கும்படி தூதலுக்கு கட்டளையிடுகிற தேவன். இரண்டாவதாக யாருக்கு என்ன கட்டளையிடுகிறாராம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17 2 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். 7வது வசனம் முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, என்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்போம் என்கிற கவலை எல்லாருக்கும் இருக்கிறது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தை சேர்ப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா படைப்பூட்டுகிறார். எதை உடுப்பும் என்று கவலைப்படுகிறீங்களா? காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள். அது விதைக்காது, நூற்காது. ஆனால் சாலமன் ராஜா முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போகலால் உடுத்து இருக்கவில்லை. காட்டு புஷ்பத்தை உடுத்து விற்கிறவர், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் போஷிக்க மாட்டாராம். இன்னைக்கு அநேருக்கு எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வேன் என்கிற கவலை. அன்பு தேவ பிள்ளைகளை உங்களை போஷிக்கும்படி காகங்களுக்கு எலியாவுக்கு கட்டளையிட்டார். பராமரிக்க ஒரு விதவைக்கு தேவன் கட்டளையிட்டார். எலியா கர்த்தருக்கு வைராக்கியம் காண்பிக்கிறார். அவர் சொல்லிட்டார், என் வார்த்தையை நான் நன்றி, மழை பெய்யாது, பயங்கரமான பஞ்சம். இப்ப கர்த்தர் எலியாவை பற்றி சொல்லுகிறார், கேரித் ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டு உன்னை போஷிக்கும்படி எதுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன்? காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். என் தேவன் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். அவர் நடத்துகிற விதம் அதிசயமானது. காகம் யாருக்காவது ஆகாரம் கொண்டு கொடுக்குமா? அப்பத்தை இறைச்சியும் காலையிலும் சாயங்காலம் கொண்டு கொடுக்குமா? அன்பு தேவ பிள்ளைகளே, எலியாங்கிற தேவ மனுஷனுக்கு கர்த்தர் காகத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் காகங்கள் தவறாம இறைச்சியும் அப்பத்தை கொண்டு கொடுத்தது. மழை இல்லை, ஆத்திர தண்ணீர் வற்றி விட்டது. இப்ப என்ன செய்ய? மறுபடியும் சொல்லுகிறார், நீ சாரிபாத் ஊருக்கு போ. ஒரு பணக்கார வீட்டுக்கு போக சொல்லவில்லை, ஒரு அரண்மனைக்கு போக எலியாவை சொல்லவில்லை, ஒரு விதவை வீட்டுக்கு போ, உன்னை பராமரிக்கும்படி நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கினவர் இன்னும் ஜீவிக்கிறார். நம்மள கரிசனுடைய தேவன் அவர். தாயின் கற்பத்தை உருவாக்கினார், நம்ம குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை இந்த வேளையில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே, வறுமையா இருக்கலாம், கடனாக இருக்கலாம், அல்லது வேலை இல்லாத நிலைமையில் இருக்கலாம். நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகள் எப்படி படிக்க வைப்பேன்? சாப்பாடு மட்டுமே பிரச்சனை இல்லை. இப்போ தேவனுடைய பிரதான கிருபையினால வஸ்திரம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கிடைச்சிருது. ஆனால் மற்ற தேவைகள், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க, குடும்பத்தை எப்படி நடத்த, பலவிதமான காரியங்கள். கவலை வேண்டாம். போஷிக்கவும் கட்டளையிடுகிறார், பராமரிக்கும் கட்டளையிடுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அற்றவனாக பல வருஷங்களாக நான் வாழ்ந்தேன். 30வது வயசுல ஊழியத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பத்தில் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு சின்ன ஊழியத்தை தான் செய்கிறேன். எனக்கு பணக்காரங்களை கர்த்தர் கொடுக்கல, சில ஏழை பிள்ளைகளை, எளிய பிள்ளைகளை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பெரிய தொழில் செய்கிறவங்களோ பெரிய வேலை பார்க்குறவங்களோ என் கூட இல்லை. ஆனால் இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் என்னையும் ஊழியத்தையும் அற்புதமாய் நடத்துகிறார், குறைவில்லாமல் நடத்துகிறார், என்னை பராமரிக்கிறார்.
வியாதி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் தேவை வந்தாலும் என் கத்திருந்த பிள்ளைகளை கொண்டு இவங்களுக்கு என்ன கட்ட கொடுப்பாரு எனக்கு தெரியாது. எனக்கு இவ்வளவு 30 வருஷத்துக்கு மேல, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 30 வருஷமாக இந்த எளியவனை போஷிக்கிறார், பராமரிக்கிறார். என்னை போஷிக்கும்படி ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார், என்னை பராமரிக்கும்படி ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என்னை போஷிக்கும்படி கட்டளை கொடுக்கிற ஆண்டவர், என்னை பராமரிக்கும்படி கட்டளை கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் கைவிடுவாராம். உங்களையும் போஷிக்கும்படி கட்டளையிடுகிறார், உங்களையும் பராமரிக்கும்படி கட்டளையிடுகிறார். நீங்க நினைக்கிறத போல பெரிய இவங்க நமக்கு என்னத்தை கொடுத்துட போறாங்க, இவங்களே பாவம். எல்லாருமே என் தேவனுடைய பிள்ளைகளே, ஏழை எளிய பிள்ளைகளை கொண்டுதான் தேவன் பராமரிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். கொடுக்கிறது கர்த்தர், அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. எலியாவை பராமரித்ததுனால அந்த விதவின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை காக்கும்படி தூதல் கட்டளையிடுகிறார். உங்களை போஷிக்க பராமரிக்க காகங்களுக்கும் ஜனங்களுக்கும் கட்டளையிடுகிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 133வது சங்கீதம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 133 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது, நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, சிரசு மேல ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இதுக்காகத்தான் மனுஷன் ஆசைப்படுகிறான். ஆசீர்வாதமாக இருக்கணும், ஜீவனோடு இருக்கணும். ஆனா அதை கட்டளையிடுகிறது யாரு? என் ஆண்டவராகிய தேவன். யாருக்கு கட்டளையிடுகிறார்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பணம் ஆசீர்வாதம் கிடையாது. எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் கிடையாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வாதத்திற்கும் பணத்துக்கு வித்தியாசம் தெரியாம ஜனங்க பணத்துக்கு பின்னால ஓடுகிறாங்க. நான் சொல்லுகிறேன், என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் ஆசீர்வதித்தா எல்லாம் கிடைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அத்தோட வேதனை கூட்டவே மாட்டார். பைபிள் எதுக்கு ஆலோசனை சொல்லுது? பணம் சம்பாதிக்க ஆலோசனை கொடுக்கிறது உலகம். அது உலகம். பணத்தை பெருக்குவதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும் ஆலோசனை கொடுப்பது உலகம். ஆனால் இயேசு சொல்லுவது ஆசீர்வாதத்துக்குரிய வழிகளை தான். என்னை தேடி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். எனவே இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நான் பாரத்தோடு கண்ணீரோடு சொல்லுகிறேன், இந்த புதிய ஆண்டில் பணத்தை தேடாதீர்கள், ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை தேடி வாருங்கள். அந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொடுத்துரும். இப்ப தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். யாருக்கு? ஒருமித்து வாசம் பண்ணுகிறவங்களுக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும். ஒரு வீட்டில் புருஷ மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒன்னா இருக்கணும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒன்னா இருக்கணும். ஒரு சபையில ஊழியக்காரங்க விசுவாசிகள் ஒன்னா இருக்கணும். பிரிவினை இருக்கக்கூடாது. பிரிவினை உண்டு பண்ணுகிறவன் சாத்தான். தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறார். ஆதிகால சபை ஒருமன நிறைந்த சபையாக இருந்தது. அங்கதான் கர்த்தர் ஆசீர்வாத ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தயவு செய்து கசப்புகளை விட்டுவிடுங்கள், வைராக்கியங்களை விட்டுவிடுங்கள், கோபங்களை விட்டுவிடுங்கள். ஒருத்தர் மன்னியுங்கள். இயேசு மன்னித்தார் அல்லவா? நம்ம எவ்வளவு பாவம் செய்தோம், நம்ம மன்னித்த இயேசு நம்ம அதே சிந்தை எதிர்பார்க்கிறார். மன்னியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். பாரத்தோடு கண்ணீரோடு சொல்வதெல்லாம், ஏன் நீங்க தரித்திரத்தில் வாழணும்? ஏன் நீங்க அப்படி வியாதியோடு கஷ்டப்பட வேண்டும்? ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு அனுப்பி இருக்கிறாரு. ஐக்கியம் மன்னிப்பது வியாதியை சுகமாக்கும். மற்றவங்களை மன்னிப்பது வியாதியை வேகமாக, கொடிய வியாதியை வேகமாக சுகமாக்கும். எந்த வசனத்தை சொல்லுகிறார்? நீ சொஸ்தம் அடையும்படிக்கு ஒருவர் கூட்டத்தில் ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. சொஸ்தம் அடையும்படிக்கு
வியாதிப்பட்டு கிடக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை உன் வியாதிக்கு காரணம் நீ மற்றவங்களோடு கூட கோபத்தோடு கூட விரோதமாக இருக்கிறதுனால இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவை சுகமாக்க வேண்டுமா, ஆசீர்வாதம் கொடுக்கணுமா, ஜீவனை கொடுக்க வேண்டும். மன்னியுங்கள், மன்னியுங்கள். யாரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல அவர்களை மன்னியுங்கள். ஆசீர்வாதத்தின் ஜீவனுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு வசனத்தை வாசித்து படிக்கலாம். பாகம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாகம் 28:8, கர்த்தருன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தருன் களஞ்சியத்திலும் நீ கைட்டு செய்ற எல்லா வேலைகளிலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தின வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிபூர்ணமான நன்மை உண்டா கட்டளையிடுவார். உன் கற்பத்தின் கனியில, மிருகத்தின் பலத்தில, நிலத்தின் கனியில உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார். 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, கண்ணி போகும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தூதலுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக உங்களை போஷிக்க, உங்களை பராமரிக்க கர்த்தர் யாருக்கு கட்டளையிடணுமோ கட்டளையிட்டு குறைவில்லாமல் நடத்துவார். அடுத்தது கர்த்தர் இந்த ஆண்டுல ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். நீ தேவனுக்கு பிரியமாய் நடந்து ஐக்கியத்தை சமாளத்தையும் காத்து கொண்டா நிச்சயமாக ஒரு கேடு உங்களுக்கு வராது, ஒரு ஆபத்து உங்களுக்கு வராது, ஒரு தீங்கு நெருங்காம கர்த்தர் காப்பார், ஒரு குறையும் வராது. எப்படியாவது யாரை கொண்டாயிலும் போஷித்து பராமரித்து பாதுகாத்துக் கொள்வார். அடுத்தது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா யாரு தடுக்க முடியும் சொல்லுங்க? அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா யாரு தடுக்க முடியும்? ஜனங்களை சபிக்கும்படியாக வருகிற பிள்ளையாம் சொல்லுகிறான், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று இருக்கிறேன். தேவன் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறேன். தயவு செய்து சண்டைகள் வேண்டாம், ஒரு மனமாக இருப்போம். கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டா கட்டளையிடுவார். வழிகள்லாம் உங்களை காக்கும்படி தூதலுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போஷிக்கும்படி பராமரிக்கும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஆண்டுல வாக்குத்தத்தமாய் எங்களுக்கு தந்த வார்த்தைகளை பல நாட்களுக்கு பிறகு உடைய ஜனங்களுக்கு அறிவிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா, வானம் மாறும், பூமி மாறும், உடைய வார்த்தை மாறாது. ஒரு வார்த்தை கூட நிறைவேறாம தரையில விழாத ஆண்டவரே. ஐயா, கர்த்தர் பிரவேசிக்க செய்கிற தேசத்துல, ஐயா, கர்ப்பத்தின் கனியில, மிருக ஜீவனின் பலத்துல, ஐயா, நிலத்தின் கனியில, ஐயா, பரிபூர்ண அன்பு உண்டாகும்படி கட்டளையிடுவார். அன்பு தேவனே, அது மட்டுமா, வழிகளாங்களை காக்கும்படி ஐயா தூதலுக்கு கட்டளையிடுவார். இதை போஷிக்க பராமரிக்க கர்த்தரப்ப எலியாக்கு காகத்துக்கும் ஐயா அந்த விதை கட்டளையிட்டது போல யாருக்காவது கட்டளையிட்டு குறைவில்லாமல் நடத்துவார். சகாயங்கள் வரும் ஆண்டவரே. அது வியாபாரமோ தொழிலோ என்ன தேவையோ அந்த சகாயத்தை கர்த்தர் யாரு மூலமாவது கட்டளையிடுவீர் ஆண்டவரே. எதிர்பார்த்து நம்பி உமக்கு எலியாவை போல வைராக்கியமா இருக்கட்டும் ஆண்டவரே. அது மட்டுமா, ஒரு மனமா இருக்கும் பொழுது ஆசீர்வாதமும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்பா, கர்த்தர் கட்டளையிட்டா யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவரே, ஆசீர்வாதமாக இருப்போம், சுகமாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், கவலையெல்லாம் இருப்போம். எனவே தயவு செய்து ஆண்டவரே பிரியமாக நடந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். அப்பிரயோஜனமானவன் என் கடமை செய்துட்டப்பா, மற்றதை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். Wow.
இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு வேண்டும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.